விஜயநகரம் பெருமையும் செழிப்பும் நீதியும் நிறைந்த பேரரசு. அரசர் கிருஷ்ணதேவராயர் தினமும் அரசவையில் மக்களின் பிரச்சனைகளை கேட்டுத் தீர்ப்பார். அந்த நாளும் அரசவை நிரம்பியிருந்தது. அப்போது பதற்றத்துடன் ஒரு செல்வந்தர் உள்ளே வந்தார். அவரின் பெயர் சோமநாதன். அவர் நகரத்தில் மிகப்பெரிய நிலத்தரசர், செல்வமும் செல்வாக்கும் கொண்டவர். ஆனால் அவருக்கிருந்த ஒரு பெரிய குறை, பேராசை. மன்னா என்று அவர் கத்தினார், என் வீட்டிலிருந்து என் பொன்னான மோதிரம் திருடப்பட்டது. அது என் குடும்பத்தின் பாரம்பரிய சொத்து. அதை உடனே கண்டுபிடிக்க வேண்டும். அரசர் கவனமாக கேட்டார். யார் மீது உங்களுக்கு சந்தேகம்? சோமநாதன் தயக்கமின்றி சொன்னார், என் வேலைக்காரர்கள். அவர்கள் தவிர வேறு யாரும் வீட்டிற்குள் வரமாட்டார்கள். அரசவையில் சற்று அமைதி நிலவியது. ஏழை வேலைக்காரர்கள் நடுங்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பல வருடங்களாக அந்த வீட்டில் வேலை பார்த்தவர்கள். ஆனால் இப்போது அவர்கள் திருடர்களாக சந்தேகிக்கப்படுகிறார்கள். அப்போது அரசவையின் ஓரத்தில் அமைதியாக அமர்ந்திருந்த தெனாலிராமன் எழுந்தார். மன்னா, இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன். அடுத்த நாள் அனைத்து வேலைக்காரர்களும் அரண்மனைக்கு அழைக்கப்பட்டனர். தெனாலிராமன் ஒவ்வொருவருக்கும் ஒரு குச்சி கொடுத்தார். அவர் மெதுவாக சொன்னார், இந்த குச்சிகள் அனைத்தும் ஒரே அளவில் உள்ளன. இன்றிரவு நீங்கள் இவற்றை வீட்டிற்கு எடுத்துச் செல்லுங்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். நாளை காலை திருடன் யார் என்று தெரியவரும். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். எப்படி என்று ஒருவர் கேட்டார். தெனாலி சிரித்தார். திருடன் வைத்திருக்கும் குச்சி ஒரு அங்குலம் வளர்ந்திருக்கும். அந்த இரவு அனைவருக்கும் தூக்கம் வரவில்லை. உண்மையிலேயே குச்சி வளரும். நான் திருடன் இல்லை, ஆனால் என்ன ஆகும்? ஆனால் ஒருவர் மட்டும் மிகவும் பயந்தார். அவர்தான் உண்மையான திருடன். குச்சி வளர்ந்தால் நான் பிடிபடுவேன். அந்த பயத்தில் அவர் தனது குச்சியை ஒரு அங்குலம் வெட்டி குறைத்தார். அடுத்த நாள் காலை அனைவரும் மீண்டும் அரசவையில். தெனாலிராமன் ஒவ்வொருவரின் குச்சியையும் பரிசோதித்தார். அவர் அமைதியாக ஒருவரை சுட்டிக்காட்டினார். இந்த மனிதன்தான் திருடன். அவர் அதிர்ச்சியடைந்தார். இல்லை, நான் எதுவும் செய்யவில்லை. அரசர் கடுமையாக கேட்டார், தெனாலி, எப்படி உறுதி? தெனாலிராமன் சிரித்தார். மன்னா, நான் சொன்னது ஒரு யுக்தி மட்டுமே. குச்சி வளராது. அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் திருடன் பயந்து தன் குச்சியை வெட்டி குறைத்திருட்டான். அவர் மௌனமாயிற்று. சில நொடிகளில் உண்மையை ஒப்புக்கொண்டார். மோதிரம் மீண்டும் கிடைத்தது. அரசர் மகிழ்ந்தார். அப்போது தெனாலிராமன் சோமநாதனை நோக்கி கூறினார், பேராசை ஒருவரை மட்டுமல்ல, அவரை சுற்றியுள்ள நல்லவர்களையும் சந்தேகப்பட வைக்கும். நம்பிக்கைதான் செல்வம், பேராசை அல்ல. சோமநாதன் தலை குனிந்தார். அந்த நாள் அவர் ஒரு பெரிய பாடம் கற்றார். வாழ்க்கை பாடம். புத்திசாலித்தனம் வலிமையை விட உயர்ந்தது. பேராசை மனிதனை குருடாக்கும்.